ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு வாழைக்காய் வச்சு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட்லேயே நம்ம செய்யலாம். அதே சமயத்தில் இது ரொம்ப மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வாழைக்காய் வறுவல் நீங்கள் சாம்பார் சாதம், அப்புறமா தயிர் சாதம், எலுமிச்சை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக கீரை சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப மொறுமொறுன்னு எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த வாழைக்காய் ஃப்ரை கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி செய்ய போகிறதில்ல. தோசைக்கல்லில் தான் நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ரெடி ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க இந்த வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் இல்லைனா இந்த மாதிரி தட்டு எடுத்துக்கோங்க. அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ரவை சேர்த்துக்கோங்க. ரவை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதுதான் நல்ல ஒரு வாழைக்காய்க்கு நமக்கு நல்ல ஒரு மொறுமொறுப்பு கொடுக்கும். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த பச்சரிசி மாவுனால் வறுத்தது வறுக்காது எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஒரே ஸ்பூன்லேயே அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது வீட்டிலே அரைச்ச தனி மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் நான் 1.25 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூட 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரைக்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடணும். இந்த மசாலா மாவு எல்லாமே நல்லா கலந்து வரணும். இதில் நீங்கள் தண்ணி எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். அப்படியே நீங்கள் ட்ரையாக தான் இதை மிக்ஸ் பண்ணணும். நம்மளுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்ல, அந்த ஈரப்பதமே நமக்கு போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நான் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். வாழைக்காவை நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாகவும் கட் பண்ணலாம், இல்லைனா நீளமாகவும் நீங்கள் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண வாழைக்காவை இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பவுடரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒத்தி எடுத்து திருப்பி போட்டு பண்ணிங்கன்னா நல்ல மசாலா நமக்கு ஒட்டிக்கும். வாழைக்காயில் ஏற்கனவே தண்ணி இருக்கிறதுனால நல்ல மசாலா நல்லா பிடிச்சிருக்கும் நமக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் இதே தண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கூட மசாலா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி கூட செய்யலாம். இந்த மாதிரி செய்யும்போது இன்னும் நமக்கு மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ நம்ம தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். வாழைக்காய் வறுக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ எண்ணெய் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் இதில் சேர்த்துக்கலாம். தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நம்ம ஏற்கனவே வாழைக்காவை வேக வச்சுலாம் எடுக்கலை, அப்படியே பச்சையாக தான் சேர்த்துருக்கோம். அதனால் உள்ளே நமக்கு நல்லா வெந்து வரணும். அதுக்காக சுற்றி இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நமக்கு எப்போவுமே வாழைக்காய் வறுவலுக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் இந்த மாதிரி எண்ணெய் ஃபுல்லாகவே உங்களுக்கு குடிச்சிரும். நிறைய எண்ணெய் இழுக்கும் உங்களுக்கு வாழைக்காய் ஃப்ரைக்கு. அதனால் தேவையான அளவுக்கு பார்த்து ஊற்றிக்கோங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி வேக வச்சுருக்கேன். இப்போ இது இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் உடனே உங்களுக்கு ட்ரை ஆன மாதிரி தான் இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு நல்ல மொறுமொறுப்பாக உள்ளே வெந்து வரும். வெளியில் நல்ல நமக்கு மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போது 2-3 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இதுக்கு நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். அதெல்லாம் ஓப்பனாகவே வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நமக்கு நல்லா மொறுமொறுன்னு வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போவுமே கடாயில் போட்டு மொத்தமாக மசாலா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி செய்வோம். ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் மீதி இருக்க வாழைக்காவும் இதே மாதிரி நான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி தோசைக்கல்ல செய்யும்போது உங்களுக்கு எண்ணெயும் கம்மியாக தான் செலவாகும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வரும். இதே மாதிரி நம்மளோட சேனலில் கத்திரிக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பாக போய் நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.